ஹே ஆல்! இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஹேர் ஆயில் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். எனக்கு வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆன ஹேர் ஆயில் தான். செம்ம ரிசல்ட் குடுக்குங்க. 30 நாள்ல நீங்க உங்க ஹேர்ல நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து கோபுரம் தாங்கி செடி தான் எடுத்திருக்கேன். இது சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகுது. நான் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன். கோபுரத்தாங்கி செடி. இந்த செடி வந்து நீங்க கொஞ்சம் எலசா இருந்தா, நீங்க வேராட கூட போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் முத்துனதுனால இருந்ததுனால, நான் மொனையில மட்டும் கிள்ளி போட்டுக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து என்னோட பாட்டி சொன்னதுனால தான் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதில இருக்கிற பூ எல்லாமே வானத்த பார்த்து இருக்கிறதுனால தான் இதுக்கு கோபுரத்தாங்கி இலைன்ட்டு பேரு. இது நாட்டு மருந்து தான். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். இது கூட வந்து நான் வந்து கரிசலாங்கண்ணி தான் சேர்த்துருக்கேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். நீங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து முடி நல்லா கருகருன்னு வளர்றதுக்காக தான் ஹெல்ப் பண்ணும். இது கூடவே நான் வந்து அவுரி இலை தான் எடுத்திருக்கேன். நீங்க அவுரி பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆன்லைன்ல அவுரி பொடியும் கிடைக்குது. நீங்க அத வாங்கி யூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து கறிவேப்பில தான் சேர்த்துருக்கேன். இது வந்து முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியா நீளமா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இத வந்து மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நான் அரைச்சுட்டு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். நான் வந்து தண்ணி ஊத்தி தான் அரைச்சிருக்கேன். நீங்க வந்து இந்த ஆயில நெறைய நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தேங்காய் எண்ணெய் ஊத்தி அரைச்சுக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு, தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாயிட்டதுக்கு அப்புறமா, நீங்க வந்து இங்க அரைச்சு வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லாவே கேஸ் வந்து நல்லா ஃபுல்லாவே வச்சுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். இதுவே போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கேஸ் நான் ஃபுல்லா இருந்தது கம்மி பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த கெட்டி கெட்டியாக இருக்கிறதுலாம் நல்லா உடச்சி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற எசல்ஸ்லாம் எண்ணெயில் இறங்கும். பாருங்கள், நான் வந்து கேஸ் வந்து ஃபுல்லாமே கம்மி பண்ணிடுறேன். கொஞ்சம் கூட இல்லாமல், கொஞ்சம் கூட அதிகமாக இல்லாமல் நல்லா ஃபுல்லாமே இருக்கிற எல்லாமே ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். நான் வந்து அதுக்கப்புறமா இது கூட வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்காக. இது கூடவே கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். கருஞ்சீரகம் வந்து உடம்பு சூட்டை தணிக்கும். இது கூடவே ட்ரை ரோஸ்மேரி தான் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக்கி முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்காக தான். இது நல்லாவே கிளறுனதுக்கப்புறம் இது வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். நீங்கள் காய்ச்சினதுக்கப்புறமும் இந்த கலர் தான் இருக்கும். இது வந்து தைலம் மாதிரி. நீங்கள் வாரத்தில் 2 நாள் வந்து தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் வந்து தலைக்கு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் வந்து செம்ம ரிசல்ட் கொடுத்துச்சு எனக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் சொல்லுங்கள். இது கூடவே நான் வந்து கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமணக்கு எண்ணெய் தான் சேர்க்குறேன். இது வந்து உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்காக தான். இந்த எண்ணெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். இது எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லாவே கிளறி விடுங்க. அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா எண்ணெய் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். கிளி பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். மறுநாள் வந்து நான் வடிகட்டி காமிக்கிறேன். ஒரு நைட் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு வடிகட்டி எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். டார்க் க்ரீன் கலரில் ஆகிடும். இந்த மாதிரி வடிகட்டி இருந்தால் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வடிகட்டுங்க. கைப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் காட்டன் துணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காட்டன் துணியில் கூட வச்சு நல்லா வடிகட்டுங்க. நீங்கள் துணியில் வடிகட்டும் போது கூட க்ளவுஸ் போட்டு நல்லா வடிகட்டுங்க. ஏன்னா கை படக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா டார்க்காகவும் இருக்கும். கையில் ஊற்றி பார்த்தா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பிசுபிசும் இருக்காது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.